இன்றைக்கு சிரவண விரதம். சிரவண விரதம் அப்படின்னு சொன்னால், இன்றைய நாளில் வந்து பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய நாள். அந்த விரதம் வந்து 2 வகையில் இருக்கக்கூடியது. உபவாசம், விரதம் முழுக்க வந்து உண்ணா நோன்பு, சாப்பிடாமல் இருந்து இன்றைய நாளில் வந்து பெருமாளை சேவிக்கணும். இப்படி ஒரு சில பேர் செய்வாங்க. ஒரு சில பேர் வந்து உப்பு இல்லாமல் ஆகாரம் எடுத்துக்கொள்வார்கள் இன்றைய நாளில். உப்பு இல்லாம ஆகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து எல்லா விரத நாட்களுக்கும் பொருந்தும். உப்பு எடுத்துட்டோம்னு சொன்னா விரதம் இல்ல அப்படின்றது அர்த்தம். ஏன்னா, "உப்பில்லா பண்டம் குப்பையிலே" அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு இருந்தா தான் சுவையா இருக்கும், சாப்பிட முடியும். அந்த உப்பு வந்து நமக்கு கடல்லிருந்து கிடைக்கிறது. இப்போ இந்த கலியுகத்தில கடல் வந்து உப்பு கடலாக இருக்கிறது. ஆனா, பெருமாள் எங்க இருக்கார்? பாற்கடல்ல இருக்கார். பாலே வந்து அப்போ அந்த கடல்னா கடல் முழுக்க அந்த பால் தான். இந்த க்ஷீரம்னு சொல்லக்கூடியது. அப்படி ஒவ்வொரு யுகத்தில அந்த கடல் வந்து ஒவ்வொரு விதமான தன்மையாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். மலைகள் சொல்லுவோம் இல்லையா? திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாக இருக்கிறதுலாம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம். அந்த அந்த மலையானது ஒவ்வொரு யுகத்தில ஒவ்வொரு மலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல கடலும் இருக்கிறது. அதனால இப்போ கடல்னு சொன்னாலே அந்த உப்பு. அப்போ அதில பெருமாள் இருக்கார் சொல்றதுனால, உப்பு இல்லாம இன்றைய நாள நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. திருவோணம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. நட்சத்திரங்களில் தமிழில் சொல்லும்போது திரு அப்படின்னு சொல்லி திருவாதிரை வரும், திருவோணம் 2 வரும். திருவாதிரைன்னு சொல்லும்போது சிவபெருமான் நடராஜ பெருமானுக்கான ஆருத்ரா தரிசனம் அந்த ஒரு நாள். அதுபோல் திருவோணம் சொல்லும்போது இந்த மாதந்தோறும் வரக்கூடியது சிரவண விரதம். இதை வந்து ஓணம் பண்டிகை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இந்த திருவோணம் தான். வாமன மூர்த்தியாக தச அவதாரங்களில் மகாவிஷ்ணு அவதரித்த ஒரு அம்சம். அதனால் இந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருக்கணும். அது வந்து சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது இன்னமும் விசேஷம். இந்த திருவோணம் சொல்லும்போது சந்திரன் வந்து மகர ராசியில் சஞ்சரிப்பார். சனியுடைய வீட்டில் சந்திரன் வந்து இருப்பார். சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம். அவர் இருக்கக்கூடிய ராசி சனியோடது. இன்றைக்கு அந்த சனியுடைய கிழமையாக இருக்குது. பொதுவாக சனிக்கிழமைன்னு சொன்னால் நம்ம வந்து பெருமாள் வழிபாடு நம்ம செய்வோம். சனிவார விரதம் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பெருமாளுக்கு உகந்தது சுக்கிரவாரம், புதவாரம் இதெல்லாம் கூட பெருமாளுக்கு உகந்ததாக இருக்கின்றது. அப்படி இன்றைய நாளில் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது சனி சம்பந்தமான தோஷங்கள் எல்லாம் போகும்னு சொல்லலாம். அதுபோல் நல்ல வளர்ச்சி அடையலாம். எப்படிப்பட்ட தடைகளையும் கூட நம்ம வந்து முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நல்ல திருமண தடைகள் இருந்தால் அது வந்து நிவர்த்தி ஆகிறது. சீக்கிரமாக வந்து விவாகம் நடக்கணும்னு சொன்னால் அந்த சிரவண விரதம் இருக்கலாம். புத்திர பேறு கிடைக்க வேண்டி விரதம் இருக்கலாம். பொதுவாக லக்ஷ்மி கடாட்சத்தை எப்படியெல்லாம் அடையிறதுக்கு நமக்கு நம்முடைய அம்சம் இருக்கிறதோ அதையெல்லாம் அடையிறதுக்கு இன்றைய நாளில் விரதம் இருக்கலாம். லக்ஷ்மின்னு சொல்லும்போது வித்யாலக்ஷ்மி படிக்கிறதுக்கு. அதுபோல் விவாகம்னு சொல்லும்போது ஒரு ஸ்திரீ ஒரு பெண் வந்து கிடைக்கணும். ஒரு லக்ஷ்மி நம்முடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. புத்திர சந்தானம் இந்த மக்கட்செல்வம்னு சொல்கிறோம் இல்லையா? சந்தான லக்ஷ்மி அப்படிப்பட்டது. பொதுவாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய நோய் தீருவதற்கு இந்த விரதம் இருக்கலாம். இப்படி நிறைய அம்சங்கள் இதற்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. மன ரீதியான சஞ்சலம் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விரதம் வந்து அருமருந்தாக இருக்கும். அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள் வந்து மன ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சஞ்சலங்கள் மிகுதியாகும். அதுபோல் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோணம்ன்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதில் ரோகிணியின் போது சந்திரன் வந்து உச்சமாக இருப்பார். அந்த நாளில் கிருஷ்ணரை வழிபடுறோம். அதுபோல் இன்றைய நாளில் வந்து நம்ம திருவோணம் சொல்லும்போது மகாவிஷ்ணுவை நம்ம பெருமாளை வழிபடுறோம். நடுவில் ஹஸ்தம்ன்ற நட்சத்திரம் இருக்குது. அந்த ஹஸ்தம்னா கன்னியில் சந்திரன் இருப்பார். இப்போ அடுத்து ஆவணி மாதத்தில் விநாயக சதுர்த்தி நமக்கு வரும். அப்போ சந்திரன் வந்து அந்த கன்னி ராசியில் தான் சஞ்சரித்து கொண்டு இருப்பார். அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்களில் தான் இருப்பார். அப்போ தான் விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு தெய்வ அவதாரங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் சந்திரன் தான் மனோகாரகனாக இருக்கார். மனம் அது செம்மையாக, உடல் அது பலமாக, நமக்கு தேவையான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க இந்த திருவோண விரதம் வந்து மிக விசேஷமான பலனை நமக்கு அருளும். இன்றைக்கு அந்த விரதம் இருப்போம், இந்த பலனை பெறுவோம்.